நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, துவாஸ்லிங் எம்ஆர்டி வழியாக துவாஸ் செக் பாயிண்ட் வழியாக அப்படியே ஜூராங் வெஸ்ட் வரைக்கும் வரோம். இது பார்த்திங்கன்னா இப்போ துவாஸ்லிங் எம்ஆர்டிங்க. துவாஸ்லிங் எம்ஆர்டிங்க க்ரீன் கலருங்க. இந்த எம்ஆர்டி பார்த்திங்கன்னா துவாஸ்லிங் கடைசி, அதேமாதிரி பசரிஸ் வரைக்கும் போகுதுங்க. அது இடையில தானமீரா அப்படிங்கிற ஒரு எம்ஆர்டியில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டு, ஜாங்கி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கான இதான் ஃபஸ்ட்டு ஜாங்கி ஏர்போர்ட்டுக்கும் துவாஸுக்கான ஒரு இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஜூகூன் வரைக்கும் இயக்கப்பட்டது. இப்போ துவாஸ்லிங் வரைக்கும் இயக்கிறாங்க இந்த எம்ஆர்டி. இதாங்க இந்த எம்ஆர்டி யாராவது வந்திருந்தால் ஒரு ஹாய் சொல்லுங்கள். மோஸ்ட்லி துவாஸில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் தூங்கிட்டாங்க அப்படின்னா துவாஸ் வெஸ்ட்டில் இறங்குறவங்க இங்கே துவாஸ்லிங்கில் இறங்கிடுவாங்க. ஸோ துவாஸ்லிங்க இறங்கிட்டு அப்புறம் இங்கேருந்து வாக் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து 182 பஸ் எடுத்தாங்க அப்படின்னா துவாஸ் செக் பாயிண்ட்டுக்கு போயிடும். 182 எம். ஸோ 182 எம் பார்த்திங்கன்னா ஜூகூன்லேருந்தும் துவாஸ் செக் பாயிண்ட்டுக்கு போகுதுங்க. துவாஸ் செக் பாயிண்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க அப்படின்னா மலேசியா போகிறதுக்கான தரவழியான வுட்லேண்ட் செக் பாயிண்ட் மாதிரி இது துவாஸ் செக் பாயிண்ட்டுங்க. இதாங்க துவாஸ்லிங் எம்ஆர்டி. இதில் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து ப்ரைவேட் பஸ்ஸுகளும் மலேசியாவுக்கு போகிறதுக்காக இருக்குது. இங்கே மலேசியாவில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் சகோதரிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த எம்ஆர்டியில் இறங்கிட்டு இங்கேருந்து பஸ் எடுத்துவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா வுட்லேண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக் இருக்கிறதால மோஸ்ட்லி பைக்கில் வரவங்க இந்த செக் பாயிண்ட் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. துவாஸோட செக் பாயிண்ட் இது துவாஸ்லிங் எம்ஆர்டி. இங்கே பார்த்திங்கன்னா இந்த எம்ஆர்டி லைனோட மேலே போகிறதா எம்ஆர்டி லைனோட பாலங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்குமான ட்ரெயின் போக்குவரத்து முன்னாடி இருந்தது. அது 2011 to 13 ஸ்டாப் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ திரும்ப மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஒரு டிஜிட்டல் முறையில் இயக்க போகிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் 2027 பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000க்கு மேற்பட்டவங்க அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இங்கேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்க. துவா செக் பாயிண்ட் போகிறதுக்கான கியூ இந்த பாருங்கள். மலேசியாவுக்கு போகிறதுக்கான நீங்கள் சாட்டர்டேங்கிறதால பார்த்திங்கன்னா மலேசியா போகிறதுக்கான, ஏன்னா இங்கே ஃப்ரைடே வேலை லீவு இருக்கும்போது இங்கேருந்து மலேசியா போனால் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு விசிட்டிங் மட்டும் நான் ஃபுட்டு எல்லாமே பண்ணிட்டு வரலாம் அப்படி. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம அடுத்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதுமாரி இங்கே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ளவங்களுக்கும் இந்தியா ஒர்க்கர்ஸுக்கு நம்ம மலேசியாவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு வீசா இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு இது டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கிற சகோதரர்கள் போவாங்க. இது லோக்கல்ஸும் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. எவ்வளோ பஸ்ஸெல்லாம் இப்படி போயிட்டுன்னு சாட்டர்டே சண்டேனா பயங்கர பிஸியாக இருக்கும். இந்த அன்னைக்கு போயிட்டு வர ட்ரான்ஸ்ஃபர் எல்லா நாளும் யூஸ்வல் தான். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 5 லட்சம் பேர் மலேசியாவுக்கும் சிங்கப்பூர் இல்லை வேறு நாடுகள்லேருந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இருக்குது. சிங்கப்பூருக்கு அவ்வளோ மக்கள் வந்துட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரிங்க. எல்லா இடங்களும் கேமராக்கள், எல்லா இடங்களும் பர்ஃபெக்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே இருக்கிறதால பார்த்திங்கன்னா வேர்ல்டில் உள்ளவங்க எல்லாமே சிங்கப்பூரை லைக் பண்ணுவாங்க. எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் சரி தான் சிங்கப்பூர் ஒரு டைம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் போவாங்க. இங்கே சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டவர்களும் விசிட்டிங் போயிட்டுருக்காங்க. இங்கே மெரினா பே பக்கத்து நீங்கள் இந்த விசிட்டிங் இப்போ சந்தோஷம் எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா எல்லா நாட்டவர்களையும் நீங்கள் பார்க்கலாம். இதாங்க துவாஸ் செக் பாயிண்ட்டு. உள்ளார போகணும் லெஃப்ட்டு, நான் ரைட் எடுத்து யூ டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அந்தான ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இந்த 2027 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்டு எம்ஆர்டி ஒரு ப்ராஜெக்ட்டு. அது உங்களுக்கு லைட்டாக விஷுவலாகவும் பாருங்கள். இப்போ சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா நீங்கள் விசிட்டிங் வரீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான வீசாவில் பர்ஃபெக்டாக வெளியாகிடணும். ஓவர் ஸ்டே ஆகக்கூடாது. ஓவர் ஸ்டே ஆனால் கண்டிப்பாக தண்டனை இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லைங்க. கண்ணை மூடிக்கிட்டு வரலாம். இங்கே உங்களுக்கான எல்லா உதவிகளும் கரெக்டாக இருக்கும். இங்கே எந்த ஒரு ஃபேமிலி கொண்டு வரீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அழகாக ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு ஒரு பயம் இருக்காதுங்க மனசுக்குள்ளே. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். சாப்பாடு கடைங்க பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு எல்லா இடங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துக்கு இப்போ இங்கே ட்ரெயின் விட்டுறாங்கன்னா இங்கேருந்து ஐயோ அவங்க ப்ரைவேட் டேக்ஸி எடுக்கணும் போகணும் வரணும் இல்லை. நம்ம குயிக்காக போகணும் அப்படின்னா ப்ரைவேட் டேக்ஸி எடுக்கலாம். எல்லா இடத்துக்கும் எல்ஆர்டி எம்ஆர்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலிவான ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான நாடுதுங்க சிங்கப்பூருங்க. ஒரு நாளைக்கு ஒரு $5 2011 தான் ஒரு $3 இருந்தால் சிங்கப்பூர் சுற்றி வந்துடலாம். இன்றைக்கி ஒரு $10 இருந்தாவே நம்ம சிங்கப்பூருக்குள்ளே டோட்டலாக 1 டேவில் சுற்றி வந்துடலாம். ட்ராவலில் நீங்கள் சுற்றி பாட்டு வரணுங்க அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்பென்சிவாக தான் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதேமாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. எல்லாமே ஏர்கோனு தான். ஏர் கண்டிஷனில் தான் எல்லாம் ஏர் கண்டிஷனுக்கு ஒரு ஃபேரு இல்லை நார்மல் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் ஏர் கண்டிஷன் தான். டேக்ஸியிலேருந்து எல்லாமே
ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜில்லுன்னு கூலாக வந்து என்ஜாய் பண்ணலாம் சிங்கப்பூரை. இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், அதான் அந்த நியூ புதுசாக தொடங்குற ப்ராஜெக்ட்டு. நான் இங்கே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணும்போது ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒன் டே உங்களுக்கு வந்து அதை விஷுவல் பண்ணுறேன். இது வந்து ஏஒய். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாங்கி ஏர்போர்ட்டுக்கு டேரெக்டாக இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா பிஐ, கேஜிஇ, கேபி அப்படிங்கிற இசிபி எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிறது தான் இந்த ஏஒய். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலை வந்து ஒரு சாலை வந்து இன்னொரு சாலை எக்ஸ்பிரஸ் வேலை வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் ஆகும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலில் வந்து இன்டீரியல் போனாலும் அங்கே வந்து ரிங் ரோடு இருக்கும். நீங்கள் வாகனங்கள் ஓட்டுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா ரிங் ரோட்டில் எடுத்து வந்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போகணுமோ கரெக்டாக போய் ஜாயின் பண்ணி விட்ருவோம். இங்கே பாருங்கள், டூ வீலர்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டுருங்க. சாட்டர்டே வந்துட்டு மார்னிங் வந்து ரிலாக்ஸாக வந்துட்டு ஆஃப் டே வந்து வேலை பார்த்துட்டு போகலான்னு மலேசியா வந்து வந்துட்டுருக்காங்க பிரதருங்க. இங்கே பாருங்கள். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மஸ்ட்டு வந்து டூ வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து நீங்கள் விசிட்டிங்கில் வந்து லெண்ட் எடுத்துகிட்டு வந்து டூ வீலர் ஓட்டினாலும் மஸ்ட்டு ஹெல்மெட் வியர் பண்ணுங்க. அதேமாரி வந்து பார்த்தா நிறையாலாம் போக முடியாது. 2 பேர்னா 2 பேர், ஒருத்தவங்க அப்படி தான் போக முடியும். அதுக்கு மேலே அந்த பைக்கில் வந்து ட்ராவல் பண்ண முடியாதுங்க. அதேமாதிரி டேக்ஸியில் ஏறிங்க அப்படின்னா சீட் பெல்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வியர் பண்ணணும். வியர் பண்ணல அப்படின்னா காவல்துறை வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களுக்கு வந்து சம்மன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி தான், அந்த கார்டு மூலம் வந்து பே பண்ணலாம், இல்லை கேஷ் மூலம் பே பண்ணலாம். அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து தேட்டருக்கு வந்து ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்க போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு அலௌடு கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே இல்லை 15 வயசுக்கு மேலே தான் வந்து மூவி தேட்டருக்கு வந்து நீங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போய் பார்க்க முடியும். சின்ன குழந்தைங்க நம்ம ஊரில் கூப்பிட்டு போகிற மாதிரி தேட்டருங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் பார்க்க முடியாது. வேணால் வந்து தேட்டர் பார்க்கணும் ஒரு ஆசை இருந்தால் வெளியில் வந்து எல்லா இடத்தையும் இப்போ சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் வில்லேஜ் அப்படிங்கிற திரையரங்கங்கள் இருக்குது, எல்லா இடங்களும் இருக்குது. ஸோ அந்த மாலில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் இது தேட்டர் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூராங் ஈஸ்ட். இங்கே ஜூராங் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சிப்பியால் ஒர்க் பண்ணுற சகோதரர்கள், இன்ஜினியர்ஸ் அண்டு எல்லாமே இந்த ஷிப் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இங்கே தான் தங்கியிருக்காங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இன்ஜினியர்ஸுங்க எல்லாமே இங்கே இருக்காங்க. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா உள்ள இன்ஜினியர்ஸு அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க எல்லாமே இங்கே இருப்பாங்க இந்த ஏரியாவில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா துவாஸ் வந்து ஒரு இப்போ தான் வந்து புதுசாக வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மக்கள் வந்து குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இங்கே ஜூராங் ஈஸ்ட் இந்த ஜூராங் ஈஸ்ட்டு ஜூக்கூன் வரைக்கும் தான் மக்கள் வந்து தாமசிக்கிற ஒரு இடங்களாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் வந்தீங்க அப்படின்னா விசிட்டிங் இது வந்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஒர்க்குக்கு வரவங்க வந்து எல்லா இடங்களும் சுற்றி பாருங்கள். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு இந்த தேக்கா கோயிலுக்கு வரோம், இல்லை வந்து ஜாங்கி ஏர்போர்ட் ஜுவல் பார்க்குறோம், இல்லை சந்தோஷா போகிறோம், இல்லை மெரினா பே போகிறோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா இடங்களும் சுற்றி பாருங்கள். எல்லா இடங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் தரும். அதேமாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற சகோதரர் வந்து இந்த ஸ்க்ரீனை எடுத்து விட்டு தூங்கிட்டு போகாதீங்க. இந்த வியூவெல்லாம் பாருங்கள். இந்த வியூவை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியாக்கள் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம எதை பஸ்ஸில் ஏறணும், தூங்கணும் அப்படி இப்போ நம்மள பஸ்ஸில் தூங்கிடுவாங்க. இந்த ரூட்டு தான் நம்ம போகிறோம் வரன்ட்டு யூஸ்வலாக வரணும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் விசிட்டிங் வரும்போதோ இல்லை இங்கே ஒர்க்குக்கு போகும்போதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு போகும்போது நீங்கள் மஸ்ட்டு வந்து அந்த வியூவை வந்து பார்த்துருவாங்க. அந்த வியூவில் வந்து ஒரு ஐடியாக்கள் கிடைக்கும். இங்கே இல்லைனாலும் இந்த வியூவை பார்த்துட்டு ஊரில் போய் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இப்போ ஒரு டீ கடை பார்க்குறீங்க, பரவாயில்ல அந்த காஃபி ஷாப்லாம் இப்படி தான் இருக்குது போது வருது, இல்லை வந்துட்டு சின்னதாக ஒரு ஷாப் பார்க்குறீங்களா, இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு ஐடியாக்கள் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணுறதா உங்கள் மனசுக்குள்ளே தோன்ற ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரம் வந்து லைஃப்பில் வந்து க்ரோ ஆகிடலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிங்கப்பூரில் வந்து எல்லா வியூவும் பாருங்கள். எல்லா வியூவும் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் மூவுக்கான ஒரு வியூவாக தான் இருக்கும். நம்மபடி பஸ்ஸில் ஏறணும் தூங்கணும் இருக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துவாஸ்லேருந்து வந்தீங்க. பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.